ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.13 பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு கணம், பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. அதோட சார்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏயிலிருந்து பிக்கான சார்பு, இது வந்து ஏயிலிருந்து பிக்கான சார்பு இந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃப் ஆனது ஒன்றுக்கொன்று ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, அப்படி தானே? ஃபஸ்ட்டு ஏ என்னது? 1 2 3. அடுத்து பி என்னது? பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 5 6 7. சரியா? இப்போ அதுக்கான சார்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வந்து 1 இருந்தால் பி வந்து 4 இருக்கும், அப்படி தானே? அப்போ ஏ 1 4, அடுத்து 2 5, அடுத்து 3 6, 3 6. சரியா? 3 6. அப்போது இது வந்து எப்படி இருக்கும்? இந்த இது வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து 1 இருந்தால் 4, 2 இருந்தால் 5 கொடுத்துருக்காங்க, 3 இருந்தால் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப்ங்கிறது ஒன்றுக்கொன்று ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஒன்றுக்கொன்றுனா என்னது? இந்த இதில் இருந்து ஒரு இது நம்மளுக்கு வீச்சகம் கிடைக்கணும், அப்படியா? அப்படி தானே? அதாவது ஒரே ஒரு நிழலுரு மட்டும் இருக்கணும். அதாவது இந்த இதில் இருந்து ஒரே ஒரு நிழலுரு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன்றுக்கொன்றுன்னு சொல்லுவோம். சரியா? மேல் சார்புனா என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு இந்த வீச்சகமும் இந்த துணை சார்பகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியும், அதோட 2 உறுப்புகளுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம்? அது மேல் சார்புன்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த இதில் 7க்கு மட்டும் என்னது? இந்த வீச்சகம் வந்து வரல, அப்படி தானே? 300 வந்து இல்லை. 300ங்கிறது இந்த இதிலேருந்து வருது பார்த்தீங்களா? 7 இருக்கிறது தான் 300. சரியா? 7 எந்த உறுப்புமே 7க்கு இல்லை, அப்படி தானே? அப்போது இது வந்து என்னது? மேல் சார்பு கிடையாது, ஆனால் ஒன்றுக்கொன்று. சரியா? இதை வந்து எப்படி எழுதுவோம்னா, ஏயிலிருந்து வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வந்து நிழலுரு, வெவ்வேறு நிழலுரு உள்ளது. சரியா? வெவ்வேறு நிழலுரு உள்ளது, எனவே இது வந்து ஒன்றுக்கொன்று அப்படின்னு எழுதணும். சரியா? ஒன்றுக்கொன்றான சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்து நம்மளுக்கு மேல் சார்பு கிடையாது, அப்படி தானே? அப்போ மேல் சார்பு இல்லைன்னா என்ன எழுதுவோம்? 7க்கு வந்து 300 இல்லை, அப்படி தானே? 7க்கு வந்து 300 இருந்தால் தான் அது வந்து என்னது? மேல் சார்பு. ஏன்னா இங்கே இப்போ 4 6 4 5 6 7ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எல்லா இதுக்குமே ஒரு 300 இந்த இதில் இருக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி எல்லா இதுவுமே இதில் 300 இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவோம்னா மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் வந்து 7க்கு இல்லை, அப்படி தானே? அப்போ 7க்கு இல்லைங்கிறதுனால நம்ம அது வந்து மேல் சார்பு கிடையாது. சரியா? 7 என்ற உறுப்புக்கு என்னது? 300 இல்லை. சரியா? 300 இல்லை, எனவே மேல் சார்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். சரியா? கிடையாது. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.14 என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு கணம் கொடுத்துட்டாங்க. எஃப்ங்கிற சார்பு ஏலேருந்து பிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க. மேல் சார்புனா என்னது? எஃப் ஆஃப் எக்ஸும் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கும், அப்படி தானே? அதாவது துணை சார்பகமும் நம்மளுக்கு சார்பு வீச்சகமும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது மேல் சார்பு எனில் பிஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. -2 -1 0 1 2. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x² + x + 1. சரியா? அதாவது இந்த இதை வந்து இந்த இதில் பிரதியிட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்மளுக்கு பியோட உறுப்பு என்னன்னு கிடச்சிரும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 போடுங்க. என்ன வரும்? -2 த ஹோல் ஸ்கொயர் + 2 + 1. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -2 போடுதோம். சரியா? இங்கே -2 தான் வரும். அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 4 -2 + 1 என்ன வரும்? 5 -2 3. சரியா? அடுத்து எஃப் ஆஃப் -1 தானே அடுத்த உறுப்பு இருக்குது பாருங்கள். -1 த ஹோல் ஸ்கொயர், அடுத்து -1 + 1. சரியா? -1 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? +1.
-1 + 1 சரியா? அப்போ என்ன வரும் 1. -1 + 1 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் வரும். அடுத்து f ஆஃப் 0 0 போட்டிங்கன்னா என்ன வரும் 0 + 0 + 1 = 1 சரியா? அடுத்து f ஆஃப் 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும் 1² + 1 + 1 அப்போ என்ன வரும் 1 + 1 + 1 = 3ன்னு வரும் சரியா? அடுத்தது f ஆஃப் 2 போடுங்க. f ஆஃப் 2 என்ன வரும் f ஆஃப் 2 2² + 2 + 1 சரியா? அப்போ என்ன வரும் 4 + 2 + 1 என்ன வரும் 7 சரியா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு b வந்து என்னதெல்லாம் எனவே b இன் வீச்சகம் b இன் வீச்சகம் இல்லை f இன் வீச்சகம் b சரியா? f இன் வீச்சகம் தான் நம்மளுக்கு என்னது bயும் என்னதெல்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு 1 2 இதில் 1 வந்திருக்கு அதனால ஒரு 1 எழுதிக்கிறோம். 2 இதில் 3 வந்திருக்கு அதனால ஒரு 3 எழுதிக்கிறோம் சரியா? 1 3 7 சரியா? 7 கிடச்சிருக்கிறது 7. இந்த சம் இதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா?